இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருவருக்கு மன்னார் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் கார்த்திக். சிறைப்பிடிக்கப்பட்ட 2 மீனவர்கள் யார்? அவர்கள் குறித்த விவரங்களை சொல்லுங்க. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சாங்க. அதைத் தொடர்ந்து 2 விசைப்படகையும் அதிலிருந்து 17 மீனவர்களை சிறப்பிடிச்சாங்க. சிறப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. 3 முறை அந்த மீனவர்கள் காவல் நீடிக்கப்பட்ட நிலையில் இன்று மூன்றாவது முறையாக மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி அந்த வழக்கை விசாரித்த பின் பாத்தீங்கன்னா 13 மீனவர்களுக்கு தலா 50,000 வீதம் அபராதம் விதித்து 50,000 கட்டினால்தான் விடுதலை செய்வதாக உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் படகு ஓட்டுநர் இருதயம் மற்றும் பூண்டி ஆகிய இருவருக்கும் படகு ஓட்டுநர் ஆகிய 2 பேருக்கும் தலா 2 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள 2 மீனவர்களுக்கு கைரேகை சரியாக மேட்ச் ஆகாதன் காரணமாக அவங்க வழக்கை அடுத்து விசாரிப்பதை நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 13 மீனவருக்கு தலா 50,000 அபராதம், அதே போல படகு ஓட்டுநர் 2 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்கள் அபராத தொகை கட்டி விடுதலை செய்ய வேண்டும். அதே போல 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்த அந்த படகு ஓட்டியும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.